ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பிஃபோர் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில். மை லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னென்னா அந்த டைமில் எனக்கு தொடர்ந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து கோர்ஸை சேல் பண்ணுறீங்க. ஸோ சம்வாட் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு வீடியோ போட்டால் கூட ஆடியன்ஸ்க்காக லைக் ஒரு பனானா போடுற வீடியோ போட்டோம். அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து என்னமோ சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க, கோர்ஸை சேல் பண்ணுறீங்கல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த மாதிரி தொடர்ந்து சொல்லும்போது பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும். எனக்கு ஒரு கட்டத்தில் நாங்கள் ஏன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம், அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரியும் ஃபியூச்சரில் ஏதாவது அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தாலும் அந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் பண்ண வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் ரிப்பீட்டே ஆகலான்னு கேட்டிங்கன்னா வந்துச்சு, பட் கம்மியாயிடுச்சு. உண்மையிலே அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் ஓகே பாருன்னு சொல்லிட்டு கரெக்ட் தான் அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்து ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. அந்த வீடியோட லிங்க் கூட நான் கார்டில் தரேன். இந்த வீடியோ முடிஞ்சிட்டு பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த வீடியோட நோக்கம் உண்மையிலே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. சம்வாட் லைக் என்னோட மனசில் நிறைய ரொம்ப நாளாக வச்சிருந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஓப்பன் பண்ணி பேசிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது கண்டிப்பாக நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ என் டீம் மெம்பர்ஸ்டையோ பேசினா கூட அது இன்னமும் ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாகவே போய்ட்டுருமே தவிர என்னோட கெரியர்லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, என்னோட பிஸ்னஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ரொம்ப பயங்கர ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிற ஒரு டிசீஸ்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி கமெண்ட்ஸ் வரதான் கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கமெண்ட்ஸ் உண்மையிலே குறைஞ்சிருச்சு. ஓகேயா, பட் அந்த கமெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வந்தப்போ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ எனக்கு ரெகுலராக வர கமெண்ட் பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து செல்ல ஸ்டோரியில். இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக செல்ல ஸ்டோரிலாம் போட மாட்டோம். மந்த்லி ஒரு செல்ல ஸ்டோரி தான் போடுவோம். ஈவன் வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ செல்ல ஸ்டோரி, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, இ-காமர்ஸ் வீடியோ, அந்த மாதிரி நிறைய பேக் டு பேக் வேறு வீடியோ போடுவோம். மந்த்லி ஒரு செல்ல ஸ்டோரி. இந்த செல்ல ஸ்டோரி வீடியோவில் மட்டும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் போட்டே இருக்காங்க. அது ஏன் நீங்கள் ஃபெயிலியர் ஸ்டோரிலாம் இல்லையா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகிறாங்களா, நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ அமையும். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து ஒரு பூசி முழுகிற மாதிரியோ, இந்த நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் இன்கம் காட்டுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் எதாவது பேசி வீடியோ ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நான் பேசுகிறதுக்கு முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக அதை பேசுகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் தான் சொல்கிறேன். என்னோட பேர் ஜெபஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இந்த தமிழ் காமர்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். சத்தியமாக வந்து இதனோட பேஷன், இது என்னோட லாங் டேர்ம் கோல் அப்படிலாம் நான் போய் சொல்ல விரும்பல. என்னோட காலேஜில் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு யூடியூப் சேனல் தான் இருக்கேன். 2 ப்ராஜெக்ட் ஒன்று வந்து அதுவும் அமேசானுக்கும் அந்த காலேஜுக்காக தான் பண்ணேன். யூடியூப் சேனல் அதுக்காக தான் ஆரம்பித்தேன். முதல் வீடியோ எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா மார்ச் 10, 2018 நான் பப்ளிஷ் பண்ணேன். யோசிச்சு பாருங்க, அப்போ 6 வருஷம் முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னோடய காலேஜ் லைஃப்லேருந்து நான் கெரியருக்காக மூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக கூட வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லை. ஒரு மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ், இல்லை திடீர்னு ஒரு 5-6 வீடியோ லைனாக போட்டு விட்ருவேன். எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம். ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் டவுட் கேட்பாங்க. அப்பப்போ நான் மீட்டப் கூட அரேஞ்ச் பண்ணுவேன் செம்மொழி பூங்கால. ஏன்னா அந்த டைமில் வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை. யூடியூப் லைவ் போனால் கூட அந்தளவுக்கு ஒரு எங்கேஜாக பேச முடியாது. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி லைவில் பெருசாக நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கோவிட் டைமில் ஒரு லாங் கேப் கிடச்சது. அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி பிக்ஸ் ஐடி அகாடமின்னு இருக்கும். இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்த்தா இருக்கும். அந்த அகாடமியோட ஓனரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபாரின்லாம் இது வந்து ட்ரெண்ட் தான் ஜெபஸ்டின், நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை, இப்போ உங்களுக்கு யோகா தெரியலாம். இப்போ பார்த்திங்கன்னா நானும் டெய்லியும் யோகா கிளாஸ் போகிறேன், வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டீச்சிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன். அதை வேறு மீடியமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் இன்னமும் டீச்சிங்னாலே ஒன்று நேரில் போய் நம்ம கற்றுக்கணும், இல்லை வீட்டுக்கு ஒரு டியூட்டரை வர வைக்கணும் அப்படின்னா இருக்குது. பட் ஆன்லைன் கோர்சஸ் மூலிமா கற்றுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கோர்ஸஸாக டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். யூடியூப்பில் கூட சில விஷயங்களில் நம்ம லீகலாக எதுவும் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்ட்டு நம்ம மூடி மறைச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். பட் கோர்ஸ்ன்றது அப்படி கிடையாது. அதுவும் இல்லாமல் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை நீங்கள் லாங் டேர்முக்கு மெயின்டைன் பண்ணலாம். யூடியூப்பில் நீங்கள் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈவன் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பாதியிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வேட்டையன் மனசிலாய சாங்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இப்போ புதுசாக 2-3 சிக்னல்ஸ் விட்டுருக்காங்க, அதை பார்க்க போயிருக்கலாம். பட் கோர்ஸ்ன்றது அப்படி கிடையாது. ஒன்லி டெடிகேட்டாக அந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம நிறைய அட்வான்டேஜ் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போனா கோவிடுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோஸ்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி அந்த சிலபஸ் எழுதி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக கோவிட் டைம் வந்தோடனே நான் லான்ச் பண்ணிட்டேன். நான் அப்படி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணேன் அங்கே பிக்ஸ் ஐடி அகாடமிலே. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அப்போயே கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களால் தான் நான் சக்ஸஸ் ஆனேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு மெசேஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அது கூட ஒரு செல்ல ஸ்டோரி மாதிரி தான். ஓகேவா, நம்ம செல்ல ஸ்டோரின்ற ஒரு பிளேலிஸ்ட் எது கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். பட் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது தமிழ் இ-காமர்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடியோஸ் மேலே போஸ்ட் பண்ணியிருக்கோம்.
இதில் ஒரு 40க்கும் மேற்பட்ட ஒரு 40+ வீடியோஸ் வச்சுக்கோங்களேன், அது மட்டும் தான் செல்லர் ஸ்டோரி. பட் ஆனால் 350 வீடியோஸ் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஓரியன்டட் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். அதில் ஒரு 40 வீடியோஸ் 42 அந்த மாதிரி தான் இருக்கும் செல்லர் ஸ்டோரி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு செல்லர் ஸ்டோரி வீடியோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, சாதித் கான் அப்படின்ற ஒருத்தட்ட தான் நான் லைவாக, அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் A to Z சேனலில் ஒருத்தர் யூடியூபர் வந்து நான் ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு திருப்பூரில் ஒரு பிரதர்கிட்ட நான் ஆன்லைன் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். பட் லைவாக 1-on-1 செஷன் மாதிரி சாதித் கான் அப்படின்ற ஒருத்தர் தான் என்னோட ட்ராவலே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சென்னையில் இருக்காரு. அப்படியே நான் அந்த டைம் அங்கே போனப்போ அப்படியே இன்டர்வியூ எடுத்தேன். அது அந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அந்த வீடியோக்கு நிறைய பேர் பாசிட்டிவாக என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, உண்மையிலேயே இது எங்களுக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்குது, இந்த மாதிரி நிறையா போஸ்ட் பண்ணுங்க ப்ரோ, உங்களோட செல்லர் ஸ்டோரி தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்லும்போது, கமெண்ட்ஸில் நமக்கு என்ன பாசிட்டிவ் கமெண்ட் கிடைக்குதோ, என்னென்ன சஜஷன் கிடைக்குதோ, அது நமக்கு மனசு நல்லது பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ அந்த டைம் தான் முடிவு பண்ணேன், ஓகே இதை நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக விட்டுறக்கூடாது, இந்த ஒரு செல்லர் ஸ்டோரி அப்படின்ற பிளேலிஸ்ட்டை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும், எப்படியாவது நம்ம வந்து நம்ம டெடிகேட்டாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி சாதித் கான் அடுத்து ஒவ்வொருத்தராக அந்த வீடியோ இன்டர்வியூ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது வந்து செல்லர் ஸ்டோரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்படிப்பட்ட கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் அவங்களோட டெஸ்டிமோனியலை ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. ஷோ ஆஃப் மீன்ஸ் இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்லையோ இல்லை அவங்க கம்பெனியோட ஒரு நோட்டீஸ் போர்ட்லையோ இல்லை அவங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே, அவங்க ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்ல எல்லா இடத்துலையும் அவங்க டெஸ்டிமோனியல்ஸை போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்டிமோனியல் அப்படின்ற மீனிங் என்னென்னா, ஒரு கம்பெனிக்கு கிளைண்ட்டு, ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் பேஷண்ட்டு. ஓகே, ஒரு பேஷண்ட் சர்ஜரி பண்ணி நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா பாருங்கள் எங்ககிட்ட வந்தாங்க, இந்த மாதிரி பேஷண்ட்டாக வந்தபோது ரொம்ப இல்னஸாக இருந்தாங்க, இப்போ பாருங்கள் ரெக்கவர் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க சக்ஸஸ் ஆகும்போது அவங்க டெஸ்டிமோனியலாக மாறுறாங்க. இப்போ என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஏன் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபெயிலியர் ஆக மாட்டாங்களா, ஏன் ஃபெயிலியர் ஆனவங்க இன்டர்வியூ எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் உண்மையிலேயே அந்த இதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஃபெயிலியர் ஸ்டோரியை நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். பட் ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த கான்செப்டை நீங்கள் ரியல் டைமாக இது லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு ஸ்கூல் இருக்குது, மேபி இந்த ஏப்ரல் மேல வந்து இந்த ரிசல்ட் விடுவாங்க, 10th பப்ளிக் எக்ஸாம், 11th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வைப்பாங்க. ஒரு பெரிய போர்டு வைப்பாங்க, பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ஃபோட்டோஸையும் கேதர் பண்ணி வைப்பாங்க. அதில் கீழே ஒரு ரெட் மார்க் பண்ணி இவர்கள் எல்லாம் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போர்டு வச்சா, ஓகே, அவங்க ஒரு ஸ்கூல் ஜென்யூனான ஸ்கூல் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்களோட லாஜிக்கில். ஆனால் அந்த கீழே அந்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ வைக்கிறாங்களா, அது எந்த அளவுக்கு அவங்களை பாதிக்கும், அவங்க லைஃப்பில் திருப்பி மீண்டு வரவே முடியாது. ஓகேவா, காம்ப்ளெக்ஸிட்டி கிரியேட் பண்ணும். ஈவன் நான் இப்போ முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஒழுங்காக போகல, லாஸஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியா ப்ரோ, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் ப்ரோ, வாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணலாம், இந்த மாதிரி மக்கள் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, யோசிச்சு பாருங்கள், பயங்கரமாக திட்டுவாங்க. ஏன்னா நானே வந்து கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி சேல் போகலன்னா இப்படி பண்ணுவியா, இதையும் ஒரு கண்டென்ட்டாக மாற்ற பார்ப்பியான்னு கூட திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது லாஜிக் தான். சில பேர் இன்னும் லாஜிக்காக ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் நிறைய கற்றுக்க முடியும். என்னோட தமிழ் காமர்ஸ் சேனலில் நிறைய ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். என்னென்னா செல்லர் ஸ்டோரியிலேயே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸை வச்சு ஆரம்பித்தேன், சுத்தமாக எனக்கு போகவே இல்லை, கிட்டத்தட்ட 6 மாதமும் எனக்கு லாஸ் தான், 6 மாதமும் லாஸ் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ரீசெண்டாக இப்போ ஒரு 2 to 3 வீக்ஸ் பிஃபோர் சந்தியான்றவங்களாம் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். ஷாப் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னது எனக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் ஃபுல்லாகவே நான் வந்து லாஸ்ன்ற ஸ்டேஜில் இருந்தேன், அதுக்கடுத்தா ரெக்கவர் ஆகி நான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் சார். ஸோ ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தப்பு, நான் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி தப்பு, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தப்பு, இதெல்லாம் நான் மேக்ஸிமம் அதெல்லாம் பார்த்து அதுலேருந்து வெளியே போகாமல் எல்லாரும் பண்ணுறாங்க, அப்போ நமக்கு மட்டும் லாஸ் இருக்குது, அப்போ நம்ம பண்ணுறது ஏதோ தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணி இப்போ நான் சக்ஸஸ்ன்ற ஒரு ஜோனுக்குள்ளே வரேன், ஸோ வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நந்தினி மேமும் சொல்லியிருப்பாங்க, வந்து நான் தப்பான ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டேன், நான் அதுக்கப்புறம் லேட்டராக டிசைட் பண்ணிவிட்டு வேறு ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இப்போ ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சேல்ஸ் வரேன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா, A+ ட்ரை பண்ணி பாருங்கள், கேம்பெயின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரேட்டிங்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஃபேக்காக கூட கலெக்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை, அதாவது அவசரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி இவங்க அட்வைஸ் கொடுத்து அவங்க லாஸ்ன்றது சக்ஸஸ்ன்ற ஜோனுக்கு எடுத்து வர தான் எங்களோட மோட்டோவே தவிர, ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்களா அதை நாங்கள் கொண்டாடுறதோட எங்களோட மோட்டோ எங்களுதுன்னு இல்லை. ஒரு ஸ்கூல் வந்து என்ன நினைப்பாங்க மேனேஜ்மெண்ட், என்னோட ஸ்கூலில் படிக்கிற எல்லாருமே பாஸ் ஆகணும்ப்பா, அதுதான் எங்களுக்கு மரியாதை கெத்து. ஸோ எல்லா ஆர்கனைஸோட எத்திக்ஸே இதுதான். நான் அதில் மாறுபட்டு செயல்பட முடியாது, அதுக்கு லாஜிக்கலாக ரீசனும் சொல்லிட்டேன். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். மிஸ்டர் மலை பிரகாஷ்னு ஒருத்தவங்க இந்த மாதிரி காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணி ஒழுங்காக வரலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜாப் செலக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இன்ஃபேக்ட் வந்து ஃபெயிலியர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் அது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுப்பீங்க, நல்லா தெரியும், பரவாயில்ல நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, இன்ஃபேக்ட் அதுலேருந்து நிறைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டோம். பட் ஆனால் எனக்கு அது வந்து என்னென்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி. சில பேர் ஃபோன் பண்ணி டவுட்ஸ் கேட்கும்போது, சார் நான் என்ன சொல்கிறேன்னா, சார் நாங்கள் வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணோன்னா அதில் உள்ள வீடியோஸ் எல்லாமே
சக்ஸஸ் ஆனவங்களுக்கு என்ன கான்செப்ட் புரியுதோ அதே தான் உங்களுக்கும் சொல்லியிருப்பேன். சக்ஸஸ் ஆனவங்களுக்கு ஒரு கோர்ஸு, ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஒரு கோர்ஸ்லாம் கிடையாது. ஒரே கோர்ஸ் தான், ஒரே வீடியோ தான். அதை அவங்கவுங்க ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க எடுக்கிற ஆக்ஷனை பொறுத்து ரிசல்ட் மாறும். ஓகேவா? ஸோ ஒரு டீச்சர் ஒரு சிலபஸ் எடுத்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா, அதில் கிளாஸ் எடுக்கும்போது கொடுக்குற கான்டென்ட் வந்து ஒரு கிளாஸ் 40 பேர் தான், 40 பேருக்கும் அதே ஒரே விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் சில பேர் ஃபஸ்ட் ரேங்கும் எடுப்பாங்க, சில பேர் செகண்ட் ரேங்கும் எடுப்பாங்க, சில பேர் ஃபெயிலும் ஆவாங்க. அதுக்கு டீச்சரை ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகேவா? நான் ஏன் இவ்வளோ நாளாக ஃபெயிலியர் ஸ்டோரி போடலை அப்படின்றத நான் கண்டிப்பாக ஓப்பனாக நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இல்லை நீங்கள் இது இப்படி பண்ணியிருக்கலாம், அது அப்படி பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக நான் ஃபெயிலியர் ஸ்டோரி போடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். நானும் ஏதாவது இல்லை சார் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த என்னோட லைஃப் க்ரோத்தில் வந்து நான் மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை இப்போ நீங்கள் போயிட்டுருக்க பார்த்தே கரெக்ட் தான் சார், நீங்கள் அப்படியே போகணுன்னா கூட ஓகே, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் காமர்ஸ்.